கைஸ் பொருட்டோ 2 Blue Vortexோட சாப்டர் 14 ஃபைனலி ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த சாப்டர் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கா தான் போகுது. ஸோ எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகே, இன்ட்ரோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் சாப்டர்ல பொருட்டோ சாகர நிலைமையில கிடப்பான். அப்ப ஹீமாவரி வந்து பொருட்டோவை ஹீல் பண்ணிடுவான். ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் பொருட்டோ வந்து லாக் பண்ணிடுவாங்க ஹிடன் லீஃப்ல. இது வரைக்கும் வந்த சாப்டர்ஸ் எதையுமே பார்க்காம இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் போய் இதுக்கு முன்னாடி வந்த சாப்டர்ஸை பார்த்துட்டு வாங்க. பொருட்டோன்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. 14th சாப்டர் ஸ்டார்டிங்ல பொருட்டோ வந்து ஒரு ரூம்ல மயங்கி கிடக்குறான். அந்த ரூம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கைதிகளா விசாரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இனாகிரேஷன் ரூம். ஸோ அந்த இடத்துல மயங்கி கிடக்குறான். அங்க இருந்து அப்படியே முழிக்கிறான் பொருட்டோ. முழிச்சு பார்த்தா பக்கத்துல வந்து ஹிடன் லீஃபோட செக்யூரிட்டி ஹெட், அதுக்கப்புறம் கோனஹாமரு இருக்காங்க. கோனஹாமரு எந்திரிச்சிட்டியா, உன வந்து மொத்தமா வந்து ஹீல் பண்ணியாச்சு, சோ அத பத்தி ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு சொல்றான். தென் பொருட்டோ வந்து கையை கவனிக்கலாம். கையை வந்து ஒரு லாக்கர்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ வந்து அதை வந்து அசைச்சு பாக்குறான். சோ அப்ப வந்து கோனஹாமரு சொல்றான், நீ என்ன பண்ணாலும் வந்து உன்னால அந்த இதை வந்து கழட்ட முடியாது. பிகாஸ் அது வந்து ஆமுடோ செஞ்சது. ஆமுடோ வந்து உனக்காகவே ஸ்பெஷலா பண்ணியிருக்கான். அதுல வந்து எந்த விதமான ஜிட்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அது போட்டிருந்தா ஈவன் உன்னோட ஸ்பெஷல் இது எந்த இதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதே நேரத்தில் அந்த டெலிபோர்டேஷன் ஜிட்ஸு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜிட்ஸு யூஸ் பண்ண முடியாது. முக்கியமாக லைக் இந்த ஓட்சுசுகிஸோடது, ஓகேவா, எஃப்டிஜியை சொல்லலை, அந்த ஓட்சுசுகிஸோடது இது வரும்ல பேக்ரவுண்டில் வந்து டெலிபோர்ட்டல் பேரியர் மாதிரி ஓப்பன் ஆகி அது வழியா போற மாதிரி. ஸோ அது கூட வந்து யூஸ் பண்ண முடியாதாமா இது போட்டிருந்தா. அண்ட் அதே நேரத்தில் வந்து இதை வந்து நீ உடைக்கவும் முடியாது. இது வந்து என்னதான் சயின்டிஃபிக் நிஞ்சா டூலா இருந்தாலும் இதை வந்து உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கான். இதை நீ உடைக்க ட்ரை பண்ணனா உன் கைதான் காயமாகுமே தவிர அது கண்டிப்பா உடையாது. ஸோ ட்ரை பண்ணி உன்னை நீ காயப்படுத்திக்காத பொருட்டோ அப்படின்னு கோனஹாமரு சொல்றான். உடனே பொருட்டோ கேட்கறான், மற்றவங்கள எப்படி இருக்காங்க, மற்றவங்களா ஓகேவா அப்படின்னு கேட்கறான். கோனஹாமரு சொல்றான், எல்லாரும் ஓகே தான், பட் ஆனா என்ன ஒரு 8 பேர் செத்து போயிட்டாங்க, 8 ஷினோபி செத்துட்டாங்க. ஆனா அவங்க டார்கெட் பண்ணி வந்த ஹீமாவரி, சாரதா அண்ட் வந்து ஈனோஜினோ அந்த டீம் அவங்க எல்லாத்துக்கும் எதுவுமே ஆகல, அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பொருட்டோ கேட்கறான், இந்த ஜூரா பையன் இருந்தால அவன் என்ன ஆனா, அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்து சொல்றான் கோனஹாமரு, ஜூரா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான், அதுக்கப்புறம் வந்து அவன் கிளம்பிட்டான். அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஈனோஜினை காட்டுறாங்க. இதுதான் ஸ்னீக் பிக்கர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம மற்ற சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த இடத்துல சாக்குரா வந்து ஈனோஜினை ஹீல் பண்ணிருக்கா. ஹீல் பண்ணிட்டு வாய்ப்பே இல்லை, எப்படி இவ்வளோ இது வெளியே மட்டும் தான் காயம் இருக்கு, பட் உள்ள எல்லா அம்சம் வந்து ஹீல் ஆயிருச்சு. ஆனால் இவன் வந்து உயிர் பொழைக்க வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு வந்து டேமேஜாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவ வந்து ஒரு சைடு புலம்பிட்டு இருக்கா. ஸோ வந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துல இருந்து ஹீமாவாரி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏன்னா நல்லா இருக்கான்ல, எப்படி இருக்கான், ஒன்றும் ஆகாது இல்லை. அப்புறம் அவங்க அம்மாவும் இருக்கா. அம்மா வந்து என்ன சொல்றா, ஈனோஜின் இன்னும் ஏன் எந்திரிக்கல அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சாக்குரா சொல்றா, இல்ல அவன் கம்ப்ளீட்லி ஹீல் ஆயிட்டான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சக்ரா பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. ஸோ அதனால சக்ரா வந்து பாடியில் ஃப்ளோ ஆக மாட்டேங்குது, அதனால கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கான், அவ்வளோதான். சீக்கிரமே நான் அதை வந்து என்னால் சரி பண்ண முடியும். ஸோ நான் சரி பண்ணிடுவேன். ஸோ கூடிய விரைவில் அவன் வேக்கப் ஆயிடுவான், முழிச்சிருவான் அப்படின்னு சொல்றா. ஈனோஜினோட அம்மா ஈனோ வந்து அதை கேட்டுட்டு அப்படியே கவலையோட அவன் மகனை பார்க்கறதோட இந்த கிளிப்பு கட் ஆகுது. கட் ஆகி அப்படியே நம்ம மெயின் சீக்வன்ஸுக்கு வந்தா அங்க பொருட்டோ பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்கல்ல, அங்க வருவோம். கோனஹாமரு பொருட்டோ கிட்ட ஃபைனலி நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைச்சிருச்சு. உன்கிட்ட மலை போல விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, அவ்வளோ விஷயம், மலை மாதிரி அவ்வளோ விஷயம் கேட்க குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்கறான், சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப தாக்குனானுங்களா அந்த 2 சொட்ட பயிலுங்க, ஸோ அவனுங்க வந்து அவனுங்க இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கானுங்கன்னு சொல்லி கேட்கறான். தென் அவங்க ஏன் வந்து ஹீமாவரியும் சாரதா உச்சிகாவையும் தேடி வராங்கன்னு சொல்லியும் கேட்கறான். இந்த சீன் இங்க கட் பண்ணிட்டு நம்ம எய்டாவும் கவாக்கியை காட்டுறாங்க. எய்டாவும் கவாக்கியும் வந்து ஒட்டுக்கா உட்காந்து அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பொருட்டோ இன்ட்ராகேஷன் ரூம்ல வந்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு இருக்கா. நம்ம எய்டாவோட தம்பி டீமன் வாய் வச்சு சும்மா இல்லாம இவன் கவாக்கியை பூச்சிட்டு அவ்வளோதான் போ, இப்போ அவன் மட்டும் உன்னை பத்தி நீ பண்ணது எல்லாத்தையும் சொன்னானா அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சு, அவங்க எப்படி உன்னை பார்த்து ரியாக்ட் பண்ணுவாங்களோ தெரியல பாவனி அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கா கவாக்கியை பிடிச்சி. அப்போ வந்து எய்டா கம்முனூரு அப்படின்னு சொல்லிட்டு டீமனை வந்து வாய் அடைக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கவாக்கி பேச ஆரம்பிக்கிறா. கவாக்கி வந்து என்னதான் வந்து அவனை வந்து இப்போ இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் பிடிச்சி வச்சிருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை, அவன் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருந்து கறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனை கொல்ற பிளான் வந்து என்னைக்கும் என்கிட்ட இருந்து மாறாது, கண்டிப்பா அவனை ஒரு நாள் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சாரி சொல்றான்,
தென் அங்கே சீனை கட் பண்ணிட்டு மிட்சுகி வந்து அப்படியே வெளியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்கை காமிச்சு அதோட கட் பண்ணி நம்ம பொருட்டோ கிட்ட வராங்க. பொருட்டோ கோனஹாமரு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அது வந்து செஞ்சு வந்து அப்டேட் ஆகி வந்து இப்போ வந்து பீஜுவா மாறி இருக்கு. அதுலயும் வந்து இப்போ வந்து அந்த செஞ்சு இருக்குல்ல, செஞ்சு வந்து அட்டாக் பண்ணி அது வந்து ட்ரீயா சில பேர்த்த மாத்துது இல்லை, அந்த ட்ரீயா மாத்துறவங்க அவங்களோட சக்கரா வச்சு அது வந்து பீஜுவா வந்து கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகி அவங்களோட ஹியூமன் இதுல வந்து மாறிடுது. ஸோ வந்து ஒரு ஹியூமனாய்டு பீஜு அப்படின்றாங்க. சாரி, பீஜுன்றது வந்து ஹியூமனாய்டு செஞ்சு அப்படின்றாங்க. சாரி, செஞ்சுல சிஞ்சு. ஓகே, சிஞ்சு SHINJU. ஓகே, அது எப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். அந்த இதால மரமா மாற்றப்பட்டவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட பவர்ஸும் வந்து அதுகிட்ட இருக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஹிடாரின்னு ஒருத்தனை போட்டு தள்ளணும்ல, அந்த ஹிடாரி வந்து நம்ம சாசுகே உச்சிஹாவோட இதாமா. சாசுகே உச்சிஹா வந்து அந்த ட்ரீல வந்து மாட்டிக்கிட்டான்ல, ஸோ அது வழியா வந்து அவன் வந்து பீஜுவா வந்து ரீஎன்கார்னேட் இல்லை காப்பின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி பீஜுவா மாற்றப்பட்டவன் தான் அந்த சாசுகேவோட காப்பி தான் வந்து அந்த பீஜுவாமா, ஹிடாரின்ற பேர்ல இருக்கிறது. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு மிட்சுரி கூட வந்து ஒரு பீஜுவா தான் இருக்காங்க. அவங்களோட டார்கெட் வந்து நீங்க தான். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க சாசுகே அப்படின்னு சொல்றான். சாசுகேவா, சாரி, கேர்ஃபுல்லா இருங்க கோனஹாமருன்னு சொல்றான். அண்ட் அதே நேரத்தில் வந்து இவங்களோட டார்கெட்ஸ் எல்லாம் இவங்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மெயினா ஒருத்தர் இருக்கான்ல ஜூரான்ட்டு, அவன் தான் வந்து இந்த சிஞ்சுஸ்கான லீடரு. அவன் வந்து யாரை வச்சு ரீஎன்கார்னேட் ஆகல. அவன் வந்து மற்ற யாரோட சக்கரை வச்சு அந்த காப்பியான மாதிரி கிடையாது. அவன் வந்து மெயினா அந்த 10 டைல்ஸே வந்து அதுவா வந்து டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிட்ட கேரக்டராமா. அதுதான் ஜூரோவாமா. அது வந்து நம்ம இத்தனை நாள் பேசிட்டு இருந்திருப்போம் அது இஷிகி ஒட்சுசுகின்ட்டு. கண்டிப்பா இஷிகி ஒட்சுசுகி இல்ல, 10 டைல்ஸ் அதுவா அதை அப்டேட் பண்ணிட்டு அது அவன் தான் வந்து லீடர். அவன் வந்து 10 டைல்ஸ். ஸோ வந்து 10 டைல்ஸுக்கும் நருட்டோக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ, என்ன தொடர்பு இருக்கும்ன்றது தான் தெரியல. ஏன் வந்து நருட்டோ உசுமாக்கி டார்கெட் வைக்கிறான்னு. மேபி ஃபியூச்சர்ல இது இஷிகி தான் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்மா தெரியல கைஸ் எதுவும். ஸோ போக பார்ப்போம். சரி, ஓகே, ஸ்டோரியை கன்னியூ பண்ணுவோம். பீஜஸ் வந்து இப்பொழுதைக்கு வந்து நம்மள அட்டாக் பண்ணுது அதுகளோட டார்கெட்ஸை. பட் ஆனால் அதோட உண்மையான டார்கெட் என்னன்னா, நான் வந்து இந்த ஓட்சுசுகீஸை வந்து அந்த 10 டைல்ஸுக்கு ஃபீடு பண்ணி இந்த ட்ரீயை வந்து ட்ரீயோட வேர்க்கலை இருக்குல்ல, ட்ரீயோட ரூட்ஸை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இது பண்ணி இந்த உலகத்தை அழிக்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான இதுவே. ஓகேவா, முக்கியமான குறிக்கோளே அதுதான். ஆனால் அது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து அதோட இஷ்டத்துக்காக வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு. அந்த ரீஎன்கார்னேட் ஆனவங்க அவங்களுக்கான சொந்த இவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து ஈட் பண்ண வந்து ஆசைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து உங்க எல்லாத்தையும் டார்கெட்டாக வச்சிருக்கு. அதே மாதிரி அதில் லீடராக இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஜூரா பையன், அவன் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லு. ஸோ மற்றவங்க எல்லாமே வந்து ஜுஜுபி தான். அவங்களெல்லாம் ஈஸியாகவே இப்போ நான் லாஸ்ட் டைம் ஹிடாரியா கொண்ட மாதிரியே கொண்டுடலாம். ஆனால் ஜூரா வந்து இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர். அவன் ரொம்ப பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களே. 10 டைல்ஸே டைரெக்டாக வந்து ரீஎன்கார்னேட் ஆகியிருக்குன்னா அதுவே வந்து 10 டைல்ஸ் தான். அவன் தான் 10 டைல்ஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ். நெக்ஸ்ட் பொருட்டோ சொல்றான், ஒருவேளை நான் வந்து ஜூராவை வந்து தோக்கு அடிச்சிட்டேன்னா இந்த ட்ரீ வளர்றது, சாரி, இந்த ட்ரீ பிளான்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி உலக அழியறது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றான் பொருட்டோ. அதுக்கு கோனஹாமரு சொல்றான், அது எப்படி நீ சொல்ற, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், இவ்வளோ விஷயங்கள் நீ எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்ட, அது எங்க இருந்துன்னு சொல்லு பொருட்டோன்னு சொல்லிட்டு அப்புறம் கோனஹாமரு வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறான். பொருட்டோ சொல்லு, உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யாரு சொன்னா, யார் அது, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, உனக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னு சொல்லிட்டு கோனஹாமரு கேட்கறான். ஸோ கேட்கும்போது நம்ம பொருட்டோ வந்து மைண்ட்குள்ள யோசிக்கிறோம், இல்ல அது வந்து அவரோட சேஃப்டிக்காக நம்ம கண்டிப்பா சொல்லக்கூடாது அப்படின்னு மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். தென் கோனஹாமரு வந்து ரொம்ப நேரம் கேட்டு பார்த்துட்டு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ வந்து பொருட்டோ சொல்றான், இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தானே பிடிச்சி வச்சிருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் முடிஞ்சோடனே என்ன கொள்றது தானே உங்களோட திட்டம் அப்படின்னு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த லீஃப் வில்லேஜோட ஹெட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு பாட்டி தாத்தா, லீஃப் வில்லேஜோட எல்டர்ஸ்ன்ட்டு. ஸோ வந்து அவங்க இருக்காங்க. லீஃப் வில்லேஜோட எல்டர்ஸ் யாருன்ற டவுட்டுக்கு இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து பெயினா இருக்கு பாருங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்பதான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அவங்க தான் வந்து ஹிடன் லீஃப்க்கு வந்து எல்டர்ஸ். ஹிடன் லீஃப்லயே வந்து வயசானவங்க. எப்படின்னா ஹோக்காகேன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்களுக்கும் மேலே இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறவங்களே இவங்க தான்ற மாதிரி தான். ஓகேவா, ஹோக்காகேன்றது ஒரு பதவி தான்.
சரி ஓகே, அந்த தாத்தா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் சரி இங்க உன்னை எலிமினேட் பண்றது தான் எங்களோட முடிவு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒழுங்கா என்ன விஷயம்ன்றத வந்து சொல்லிடு. ஸோ மேபி நீ சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யோசிக்கிறோம் உன்னை வந்து கொல்லலாமா வேணாமான்னு. இல்லை நீ சொல்லலைன்னா கண்டிப்பாக நீ இங்கேயே செத்துருவ, உன்னால் இந்த ரூம் விட்டு வெளியே போவேன்னு நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி கேட்குறாங்க, ஏன் பொருட்டோ ஹொக்காகேவை கொன்ன, இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து பொருட்டோ ஆன்சர் பண்ணுறான், இல்லை ஹொக்காகேவை நான் கொல்ல, ஹொக்காகே இன்னும் சாகலை, ஹொக்காகேவும் ஹொக்காகே ஒய்ஃபும் வந்து சேஃபான இடத்துல வந்து இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஷிகமாருக்கு வந்து எல்லாம் ரிமெம்பர் ஆகுது. இந்த மாதிரி பொருட்டோ கிட்ட பேசியிருப்பாரு பார்த்தீங்களா, அந்த விஷயம் எல்லாம் திருப்பியும் ஞாபகம் வருது. இந்த மாதிரி பொருட்டோ வந்து இல்லை எனக்கு கவாக்கி கொள்கிற எந்த இதுவும் இல்லை, ஸோ இந்த மாதிரி இதையும் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் சைடு இதெல்லாம் சொல்லி நான் ஏன் வந்து பொருட்டோவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு குழப்பத்துக்கு உண்டாராரு. ஸோ குழப்பத்துக்கு உண்டாயிட்டு அதுக்கப்புறம் இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொருட்டோவை சாக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. அண்ட் அதே டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செம ஷாக்கில் இருக்காங்க. பொருட்டோ வந்து நருட்டோ வந்து இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொன்னதுமே. ஸோ அந்த ஷாக்கு முடியறதுக்குள்ள அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவன் உயிரோட இருக்கானோ இல்லையோ இப்பொழுதைக்கு அவன் உசுரோட இல்லைன்னு தான் இது இப்போ வரைக்கும் வந்து நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது. ஸோ இப்போ வரைக்கும் நருட்டோ உருவாக்கி செத்துட்டான், வந்தானா பார்த்துக்கலாம். ஸோ நீ வந்து ஒழுங்காக ஆன்சர் பண்ணு, இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து இப்போ உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறான். தென் பொருட்டோக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. பொருட்டோவை பிடிச்சி அடித்து உதன்னு உதைக்கிறாங்க, மூக்கில் குத்துறது, வாயில் குத்துறது, பிடிச்சி தலையை ஊச்சி பெஞ்சில் அடிக்கிறதுன்ட்டு. பொருட்டோ வாயிலேருந்து ரத்தமும் ஊற்றுது. பொருட்டோ கிட்ட வந்து கேள்வி கேட்டுகிட்டே போட்டு அடிக்கிறாங்க. ஸோ பொருட்டோ ஆனால் கடைசியில் தலைவர் தக்கு மாஸ் பீஸ் கொடுத்துருவான். என்னன்னா எனக்கு போர் அடிக்குதுப்பா, சும்மா விளாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னோன்னே அவன் இன்னும் காண்டாய் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிப்பான். ஸோ வந்து அப்போ வந்து ஷிகமாரு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஈனோஜினை வந்து பொருட்டோ கூட கால் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஈனோ வந்து இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவான். ஸோ வந்து ஷிகமாரும் வந்து கம்பல் பண்ணி ப்ளீஸ் பண்ணு, எனக்காக பண்ணு, நான் இது உனக்கு ஆர்டராக கொடுக்குறேன் ஆஸ் அ ஹொக்காகே, சாரி ஹொக்காகேவா ஆர்டர் கொடுக்கல, நான் உன்னோட ஃப்ரெண்டாக உன்னோட காம்ரேடாக வந்து கேட்குறேன், ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறா. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கை விட்டுட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கோனஹாமரு வந்து இதை ஆன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அங்கே சீனை கட் பண்ணால் அங்கே வந்து நம்ம எய்டா இருக்கால, எய்டா பார்த்துட்டு இருப்பால, பார்த்துட்டு நம்ம கவாக்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அவன் உன்னை காட்டி கொடுக்கவே கொஞ்சம் கூட நினைக்கலப்பா, அவன் வந்து எல்லாத்தையும் மறைச்சி உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கான் பொருட்டோ அங்கே அடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இந்த மாதிரி கவாக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டீமனும் வந்து அவனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலப்பா அந்த பொருட்டோ பையனை அப்படின்னு சொல்லிட்டு டெய்மன் சொல்கிறான். ஸோ அங்கே சீனை கட் பண்ணிட்டு திருப்பி ஷிகமாரு சொல்கிறதுக்கு வந்தா ஷிகமாரு சொல்கிறான், நிறுத்துங்க, உடனே நிறுத்துங்க, அவனை வந்து இப்படிலாம் கொல்லக்கூடாது. ஸோ இவங்கிட்ட இருந்து வாங்க இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் இவன் சொன்னதே போதும், இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. ஸோ வந்து அவனை பாய்சன் கொடுத்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு மிட்சுகியை வந்து உடனே வந்து கூட்டிகிட்டு வாங்க, மிட்சுகியை கூட்டி விஷத்தை ஏற்றி சீக்கிரம் பொருட்டோ வந்து உடனே கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து மிட்சுகி இருக்காங்க, மிட்சுகியை வந்து அப்புறம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அப்பயும் வந்து சொல்கிற கோனஹாமரு இது வந்து ரொம்ப பேட் டிசிஷன், இவன்ட்ட வந்து இன்னும் முழு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கவே இல்லை, இது ஒரு தப்பான முடிவு ஹோக்காகே அப்படின்றான், 8வது ஹோக்காகேன்னு. ஸோ வந்து கோனஹாமரும் நான் தான் ஹோக்காகே, ஊடிட்டு சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுகியை வந்து உள்ளே அமுச்சு வைக்கிறான். நீ வந்து உன் மனசாட்சி பற்றியில் எதுவும் யோசிக்காத, உனக்கு கொடுத்த வேலையை நீ செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறான். மிட்சுகி நேராக உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே நம்ம பொருட்டோ இலக்காரமாக ஒரு சிரிப்பு போட்டு, என்ன உன்னோட சன்னை இன்னும் நீ பைத்தியக்காரத்தனமாக தேடிட்டு தான் இருக்கியா, எங்கே இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே சம காண்டான மிட்சுகி நேரா கவாக்கி பொருட்டோவை பிடிச்சி செவுத்துல சொருகிடுறான் டைரக்டாக வந்து. அதுவும் இல்லாமல் அந்த டைம்லேயே வந்து அவன் இந்த மோட் ஆக்டிவேட் பண்ணிடுறான், சேஜ் மோடு ஆக்ட் பண்ணி தான் அடிச்சிருப்பான். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து அடித்து முடிச்சுட்டு மூஞ்சிலே குத்திட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான். எல்லாரும் தடுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு பாம்பு சந்தமாக போய் இந்த பொருட்டை கையில் இருந்த ஹேண்ட் கப் இருக்குல்ல அதை உடச்சி விட்டோடனே இந்த மாதிரி வந்து ஹிடன் லீஃப்க்கு வெளியே வந்து ஒரு இடத்த சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சி இழுத்துருவாங்க. இழுத்த உடனே டக்குன்ட்டு பொருட்டோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன், அதுதான் என்னோட இன்டென்ஷன், ஸோ கொடுத்து முடிச்சிட்டேன், ஸோ இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைங் தண்டர் கார்ட்ஸ் சொல்லி யூஸ் பண்ணி எஃப்டிஜின்னு யூஸ் பண்ணி டக்குன்னு இங்கேருந்து இன்விசிபிள் ஆயிடுவான். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னது இதை ஓடிச்சிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கில் இருப்பாங்க. உடனே வந்து கோனஹாமரும் மனசுக்குள்ள சாரி எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி
டக்குனு பொருட்டோவை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவான். அங்க இருக்கிற ஹிடன் லீஃப் எல்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க பிடிச்சி கோனஹாமுராவை ஏத்துவாங்க. இந்த மாதிரி வந்து இவன் லைஃப்லயே ஒரு டைம் தான் இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கும் இவனை கொல்ல, அதையும் வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க, வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அவன் தப்பிச்சு போயிட்டான், உங்களால கொல்ல முடியல, இதனால வந்து இந்த லேண்ட் ஆஃப் ஃபயரோட லீடர்ஸ் வந்து கண்டிப்பா கோவப்படுவாங்க உங்க மேல அப்படின்னு சொல்றான். ஸோ அதோட இந்த சீக்வன்ஸ் கட் ஆகுது. கட் ஆகிட்டு அப்புறம் ஹிடன் லீஃப்ல வந்து நம்ம ஷிகாமாரு வந்து உட்காந்துருக்கான். ஸோ உட்காந்துருக்கும் போது அங்கேருந்து லைன் கனெக்ட் ஆகுது. ஸோ என்னடா அதுன்னு பார்த்தா ஹிடன் சாண்ட் வந்து பண்ணியிருக்கானுங்க. ஹிடன் சாண்ட்ல இருந்து நம்ம காரோவோட ஒரு பப்பட் யூசர் ஃப்ரெண்டு சுற்றிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி கால் பண்ணதுக்கு, உங்களோட ஹெல்ப் உடனே வேணும், இங்கே ஹிடன் சாண்டில் வந்து அட்டாக் நடந்திருக்கு, அட்டாக் வந்து டைரெக்டாக காரா மேலே நடந்துச்சு, அண்டு வந்து ஷெங்கியும் வந்து அதில் அடிபட்டுச்சு. ஸோ வந்து 2 பேரும் வந்து மரமாக மாறிட்டாங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க ஆனால் மரத்தில் சிக்கியிருக்காங்க, இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதோட இந்த சீக்வன்ஸை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பீஜூஸ் கிட்ட காவிக்கிறாங்க. பீஜூஸ் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அந்த காரோவோட பையன் இருக்கால ஷெங்கி, அவன் தான் வந்து அடுத்த பீஜு. ஸோ எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது, ஷெங்கி தான் நான். சரி ஓகே, ஷெங்கி தான், கன்ஃபார்ம் ஷெங்கி தான், அதுதான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஷெங்கி வந்து ட்ரீயா மாறி இருக்கான், அதே நேரத்தில் காரா மாறிட்டானா என்னன்றது வந்து கன்ஃபார்மாக தெரியல. காரா மாறிட்டானா காரா ஏன் பீஜியாக மாறல, ஸோ அது ஒரு பெரிய டவுட் இருக்குது. அந்த நான் வந்து ஃபேன் அனிமேஷனோட எனக்கு வந்து இந்த சாப்டர் வந்து நேற்று வந்து லீக் ஆச்சு. ஸோ அது வழியாக வந்து ஃபேன் டிரான்ஸ்லேஷனை வச்சு தான் பண்ணுறேன். ஸோ சில வார்த்தைகள் வந்து மாறலாம். ஸோ அதனால இந்த மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மன்னிச்சிடுங்க, மேபி நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா எனக்கு தெரில, கன்ஃபார்மாக தெரில. இந்த மாதிரி வந்து ஷிங்கி வந்து கன்ஃபார்மாக வந்து பிஜுவாக மாறிட்டான், அது கன்ஃபார்மு. பட் ஆனால் வந்து நம்ம காராவும் வந்து ட்ரீல மாட்டிக்கிட்டாரா இல்லையான்றது தெரில. சரி ஓகே கைஸ், அங்கே அப்படியே சீனை கட் பண்ணிட்டு காட்டினா அங்கே வந்து பீஜூஸை காட்டுறாங்க. பீஜூஸ் வந்து ஷெங்கி வந்து அவேக்கனாய் வந்து எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிக்கிறான். நென் வந்து அங்கே இருக்கிற பீஜூஸ் வந்து என்ன எப்படி இருக்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பீஜூஸும் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வியை வந்து இவங்ககிட்டயும் கேட்குறாங்க. ஸோ அதோட இந்த சாப்டர் 14 சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. சரி ஓகே கைஸ், பக்கா சாப்டர் இது, ரியலி வந்து ஆசமாக இருந்துச்சு. அப்படியே பொருட்டோக்கு ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டு போட்டு மாசாக காமிச்சு விட்டுருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸோட அனிமேட்டட் வெர்ஷன் ஃபேன் அனிமேஷன் பண்ணது வந்து தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக டெலிகிராமில் இருக்குது. நான் வந்து லிங்க் இது கொடுக்க முடியாது. ஸோ வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஸ்கைப்பர் ஸ்டுடியோ தமிழ்னு சர்ச் பண்ணுங்கள். ஸ்கூலில் _ அது எதுவுமே இல்லை, ஓகேவா, ஃபேக் அக்கௌண்ட் கூட இருக்கும். _ இது எதுவுமே இல்லாமல் 23.6K சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ஃபாலோவர்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த சேனல் தான், அந்த அக்கௌண்ட் தான் என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அது வழியாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு எபிசோட் போட்டிருக்காங்க, ஃபியூச்சரில் வந்து இன்னும் எபிசோட்ஸ் வந்துடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அதே மாதிரி 15th சாப்டரில் கண்டிப்பாக பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கும் போல் சாப்டர் டு சாப்டர் நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக 15th சாப்டருக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி அப்படியே ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். மோஸ்ட்லி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க, தெரிஞ்ச விஷயம் தான், கேட்போம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைப்பர் ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் சேனலை செக் பண்ணி பாருங்கள். மற்ற எபிசோட்ஸ் மற்ற சாப்டர்ஸும் வந்து நிறைய போட்டிருக்கேன், இன்னும் நிறைய அனிமேஸும் போட்டிருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். சரி ஓகே, பாய் கைஸ்.